ஹாய். 1990களில் ரஜினி ஒவ்வொரு படங்கள்லையும் கட்சியும் வேணாம், கொடியும் வேணாம், பொண்ணுன்னா அப்படி இருக்கணும், நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்படியும் வருவேன், ஆனால் கரெக்ட் டயத்தில் வருவேன், இப்படி ஒவ்வொரு படமும் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு அரசியல் வார்த்தைகளாக சொல்லுவார். அந்த நேரத்தில் தான் வந்தார் கேப்டன் விஜயகாந்த் அண்ணா, பெரிய அண்ணா. அவங்க என்னம்மா சொன்னாங்க, நான் இந்தா வாரேன் அந்தா வாரேன்னு சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன், நான் அரசியலுக்கு வருவேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக ரஜினியை பற்றி சொன்னாங்க. அதே தான் விஜய் அண்ணாவும், நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வரலை அப்படின்னு சொன்னாங்க. விஜயகாந்துமே ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வரலை, மார்க்கெட் நல்லா அவருக்குன்னு படம் போயிட்டுருக்கும்போது தான் அவரும் வந்தார். கட்சிக்கு கொடியை அப்பயே அறிவிச்சிட்டார் இல்லை, ரஜினிக்கு முன்னாடியே கொடியை அறிவித்தவரில் விஜயகாந்த் அண்ணா. அதே மாதிரி தான் விஜயும். அவர் ஒரு படம் நடிக்கிறதுக்காக அந்நேரம் உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருமே ஒரு ஸ்டைலு அப்படின்னு இருந்ததுன்னா அது ரஜினி தான். அவரோட ஸ்டைலு அப்படிங்கிறதுனால அதை பார்த்து தான் ஒவ்வொரு இளைஞர்களுமே தன்னோட உடம்பு ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அதனால தான் விஜய் அண்ணாவும் அந்த ஸ்டைலில் ஒரு ஆட்பட்டு அந்த ஒரு குழந்தைகளை எதை கவரணுமோ அதை வச்சு தான் விஜய் அண்ணாவும் நான் ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் தன்னோட கேரக்டரை அவர் எப்படி வளர்த்துக்கிட்டாருன்னா விஜயகாந்த் அண்ணாவை பார்த்து தான் வளர்த்துக்கிட்டாரு. அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள தான் தத்தெடுக்க முடியும், சரியா? நாங்களும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் அண்ணாவை தான் நாங்கள் தத்தெடுத்துருக்கோம், சரியா? நாங்கள் ரசிகர்கள் அப்படிங்கிறத விட அண்ணா அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு விஜய் அண்ணாவுக்கு வேணால் 2 பேர் இருக்கலாம், ரசிக்கிறதுக்கு ஒரு ஆளும் அண்ணான்னு ஒரு ஆளும். ஆனால் எங்களுக்கு விஜய் அண்ணா தான் ரசிகர்கள் தலைவரும் அவர் தான், அண்ணாவும் அவர் தான். அதனால் எப்படி தன்னோட அண்ணனோட குணமாக விஜய் மாற்றிக்கிட்டாரோ அதே மாதிரி தான் நிறைய இளைஞர்கள் தங்களோட அண்ணனா விஜயோட குணத்தை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன கேவலம்? பல இளைஞர்கள் 90களில் ரஜினி வந்திருந்தா அதிகமாக கட்சியில் விசில் அடித்தாங்குஞ்சிகள் தான் இருப்பாங்க. அதுக்கு இந்த அணில் கூட்டங்கள் பெஸ்ட்.